அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே 2 தக்காளி பழமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேங்க. கூடவே பச்சை பட்டாணி ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். நம்ம எந்த டம்ளரால் அரிசி அளக்குறோமோ அதே டம்ளரால் தாங்க தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தோனாக்கா 2 டம்ளர் தண்ணி ஊற்றினாங்க. இதால் நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நான் நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க ரைஸை. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. குக்கர் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் 1.5 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பொன்னிறம் ஆகிற அளவு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 3 ஏலக்காய், நல்ல லவங்கம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ பச்சை மிளகா 1 எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம எப்போ வதக்கினாலும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்கும். அதனால தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே நம்ம புதினா போட்டுக்கலாம். மல்லித்தலை இப்போ போடாதீங்க, புதினா மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா போட்டோடனே நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாங்க. நல்லா புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ தயிர் நல்லா போட்டு வதக்கிட்டோடனையும் நம்ம அரிஞ்சு வச்ச காய்கறி எல்லாத்தையும் அதில் போட்டு வதக்கிக்கலாங்க. எல்லாம் காய்கறியும் நல்லா கிண்டி விடுங்க. மசாலானா படுற அளவு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. கரம் மசாலா நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேங்க. இந்த மிளகாய் தூள் காரம் கம்மியாக இருக்கும், அதனால 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கூடவே நம்ம கழுவி வச்ச பச்சை பட்டாணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம கலர் உங்களுக்கு தேவைனாக்கா கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எந்த டம்ளரால் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் புடுங்கல் அரிசி வச்சுருந்தனால கூடவே 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதில். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் அதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்ச மல்லித்தலையை கடைசியாக போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் நல்லா விசில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் இப்போ நம்ம விசில் தூக்கி விட்டுட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணனா நம்மளுடைய சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொறுமையாக கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா ரைஸ் சூடாக இருக்கனால உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பொறுமையாக கிண்டி விடணுங்க. எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணோன்னாக்கா ரொம்பவே சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் வச்சு நம்மளுக்கு என்ன சைட் டிஷ் தேவையோ அதை வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.